ஹாய் ஒய்டி ப்ராப்பர்ட்டி வியூவர்ஸ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி அருமையான ரீசேல் பாக்ஸ் டைப்பில் கம்மியான விலையில் சிஎம்டி அப்ரூவல்லையே கிடைக்கக்கூடிய ஒரு தரமான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி. அதை தாண்டி சித்தால பக்கத்திலே குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் டைப் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிறைய பேர் கம்மியான விலையில் கிடைக்கிறதுனால நிறைய கால்ஸ் வரும். டேரெக்டாக லொக்கேஷன் கேட்பீங்க, டைரக்ட் லொக்கேஷன் சென்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆன்லைனில் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 இயர் 6 மந்த்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணப்பட்ட ஃபோட்டோக்கள் தான் இருக்கும். அப்போது அந்த ஏரியா என்ன டெவலப்மெண்ட்ஸில் இருக்கோ அது மட்டும் தான் தெரியும். ஆனால் டேரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குன்னா டேரெக்டாக சைட் விசிட் பண்ணால் மட்டும்தான் இப்போது அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது, அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது, லொக்கேட் பண்ணுற இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் லொக்கேஷன் ஷேர் பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக ப்ராப்பர்ட்டி சைட் விசிட் மட்டும், காமன் லொக்கேஷன் மட்டும் தான் சென்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சித்தால பக்கம் யமகா ஷோரூம் பேக் சைடில் நீங்கள் எந்த லேஅவுட் எடுத்துக்கிட்டாலுமே பர் ஸ்கொயர் ஃபீட் 5000 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. ஸோ அங்கேயே ஒரு அரை கிரவுண்டு 1200 சதுரடி 1500 சதுரடி கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டமாயிடுச்சு. அதே இடத்துல ஒரு 660 சதுரடி கார்னர் பிளாட்டு கிடச்சிச்சுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டியாக அது எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. 660 சதுரடி இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது கார்னர் பிளாட்டாக. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 22க்கு 30 660 சதுரடி கார்னர் பிளாட்டு. நார்த் ஈஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நார்த்து சைடு 20 அடி ரோடும், ஈஸ்ட் சைடு 24 அடி ரோடும் சிஎம்டிஏ அப்ரூவல்லையே இந்த ப்ராப்பர்ட்டியை ரீசேல் கொடுக்குறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் டைப்பில் கோர்ஸ் இல்லாமல் சின்னதாக இருந்தாலும் ஒரு டூப்ளெக்ஸ் டைப் கட்டக்கூடிய அளவுக்கான ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் டூப்ளெக்ஸ் டைப்பில் ட்ரிபிள் பிஹெச்கே ஒரு 660 சதுரடியில் அவ்வளோ அருமையாக கட்டலாம். ஏற்கனவே சித்தாலப்பாக்கம், பெரும்பாக்கம், டிஎன்பிஹெச் காலனி இந்த சர்க்கிளெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். 550 660 ஸ்கொயர் ஃபீட்டு சதுரடியிலே டூப்ளெக்ஸ் டைப்பில் 2 பிஹெச்கே ட்ரிபிள் பிஹெச்கே பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் அதே சேம் இன்ட்ரெஸ்டட் ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன நிலத்தில் ஒரு டூப்ளெக்ஸ் டைப்பில் ட்ரிபிள் பிஹெச்கே கட்டக்கூடிய கெப்பாபிலிட்டி இருக்குது. இல்லை நான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் நான் வச்சுருக்கிறனாலும் ஓகே. அருமையான ரெசிடென்சியல் ஜோனில் அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த நிலத்தையுமே பார்த்திங்கன்னா 37 சின்னதாக ஒரு நெகோசியேஷனோட இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சித்தாலப்பாக்கம் யமகா ஷோரூம் மெயின் ரோடு கிட்டத்தட்ட 50 அடி ரோடு கொடுத்துருக்காங்க. அந்த 50 அடி ரோட்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் 700 மீட்டர்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. அந்த 50 அடி ரோடு கனெக்ட் ஆகக்கூடிய டிரான்ஸ்போர்ட் மெயின் ரோடுலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். தெளிவாக திருப்பியும் சொல்கிறேன், இந்த ப்ராப்பர்ட்டி உள் ரோடு பார்த்தீங்கன்னா 50 அடி ரோடு. அந்த 50 அடி ரோடுலேருந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 700 மீட்டர்ஸ் தான். ஆனால் மெயின் ரோடு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிருக்கிற மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் வரும். 660 சதுரடி நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங் அருமையாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து ஒய்டி ப்ராப்பர்ட்டிஸில் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இண்டிவிஜுவல், கேட்டட் கம்யூனிட்டி, பட்டா லேண்டு, அப்புறம் இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கூடுதலாக எங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து ஒய்டி ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் பண்ணுவோம். ஒய்டி ப்ராப்பர்ட்டிஸில் இருந்து யாசர் தாரிக்.